கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெனியல் டிவி வாயிலாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி சத்தியம் சத்தியமே என்கிற இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கூட சத்தியத்தை மாத்திரம் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது நீதியின் பாதை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நீதி அநீதி என்று 2 வகையான வழிகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு உலகம் அதிகமாய் தேர்ந்தெடுக்கிற வழி என்னவென்றால் அநீதியான பாதையை இன்றைக்கு உலகம் தேர்ந்தெடுக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியப்படுகிற காரியம் என்னவென்றால் நீதியாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் சங்கீதம் 23:3 நாம் பார்க்கும் பொழுது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்த விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, சங்கீதம் 11:7 பார்க்கும் பொழுது, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். நம்முடைய கர்த்தர் நீதியுள்ள தேவன். எனவே நாமும் அவரை அறிந்திருக்கிற ஜனமும் நீதியின் மேல் பிரியப்படுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நீதியாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். நீதி என்று சொல்லும் பொழுது அது நேர்மையை குறிக்கும், அது தூய்மையான ஒரு வாழ்க்கையை குறிக்கும். நேர்மையாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாருக்கும் அநியாயம் செய்யாமல், யாருக்கும் நாம் தீங்கு செய்யாமல், நாம் நீதியாய் உண்மையாய் நேர்மையாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தர். நீதியின் பாதையில நாம் நடக்கும் பொழுது வரும் நன்மைகள் என்னவென்றால், அதை ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது முதலாவது நமக்கு வருகிற நன்மை, நீதிமொழிகள் 12:28 பார்த்தோம் என்றால், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. முதலாவது வருகிற நமக்குள்ள ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டு, நமக்கு அதில் மரணம் இல்லை. நாம் பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாறிவிடுவோம். நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீதியாய் நடக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார். மேலும் பார்ப்போம் என்றால், ஏசாயா 32:17 பார்க்கும் பொழுது, நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆம் பிரியமானவர்களே, நீதியாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சுகமும் உண்டாகும். யாரெல்லாம் நீதியாய் நேர்மையாய் வாழ்க்கையில அவங்க தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அவங்களுடைய எந்த ஒரு காரியம், குடும்ப காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும், சபை காரியமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் நாம் நேர்மையாய் இருக்கும் பொழுது, நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது, நீதியாய் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால், மல்கியா 4:2 சொல்லுகிறது, ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நாம் நீதியாய் வாழும் பொழுது நம்முடைய உடலில் மாத்திரம் அல்ல, நம் குடும்பத்திலும் நம் சந்ததியிலும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். மேலும் பார்த்தோம் என்றால், மத்தேயு 5:6 பார்க்கும் பொழுது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்களுடைய எல்லா வேலையிலும் ஒரு திருப்தி இருக்கும், அவர்களுடைய எல்லா காரியங்களும் பூரணப்படும். கர்த்தர் அப்படியாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை ஆண்டவர் திருப்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் நீதியாய் வாழ்வார்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், மல்கியா 4:2 பார்க்கும் பொழுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் யார் நீதியா வாழ முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், கர்த்தர்
அவர்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதியின் சூரியனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் யார் நீதியாய் வாழ விரும்புகிறார்களோ, நேர்மையாய் வாழுவதற்கு, தூய்மையாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியப்படுகிறார். அவர்கள் மேல் தேவனே வந்து நீதியின் சூரியனாய் உதிக்கிறார். ரோமர் 6 நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய சரீரங்களில் உள்ள அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மிடத்திலே நீதி காணப்படாமல் இருக்குமானால் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீர் பிரியப்படுகிற அந்த நீதியாய் நான் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் நீதியாய் வாழ நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். நீதியாய் வாழும் பொழுது நமக்கு உண்டாகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கிருபையும் அவர் நமக்கு நிறைவாய் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.